Day 3 at Manali, actually the most awaited moment. ஸ்னோஃபால் வந்து ஆகுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்த டைமில் வந்துட்டு ஸ்னோஃபால் ஆச்சு. அது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 to 7 இருக்கும். ஹெவி ஸ்னோஃபால் மிட் நைட்லேருந்தே ஆகிட்டுருக்கு போல், எனக்கு தெரியாது. நான் செம்மையாக தூங்கிட்டு இருந்தேன். வினோ ஆல்ரெடி ஸ்னோஃபால் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துட்டு வெதர் ரிப்போர்ட்டில் ரொம்ப ஆன்சைட்டியாக இருந்தார். மோர் தென் 2 to 3 வீக்ஸாக வந்து பார்த்துட்டே இருந்தார், எப்போ ஸ்னோஃபால் ஆகும்னு. லக்கிலி ஹேஸ் ஹி செட் அது நடந்துடுச்சு. நம்ம மணாலி போகிறதே எதுக்கு, ஸ்னோ பார்க்கணும் தான். நாங்கள் சிசு வில்லேஜில் போயிட்டு ஸ்னோ செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் Day 2ல். அது முடிஞ்சிட்டு Day 3ல் லக்கிலி டச் வுட் பை காட்ஸ் கிரேஸ் வந்து எங்களுக்கு வந்து ஸ்னோஃபாலையும் பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் கிடச்சிது, அதில் விளையாடக்கூடிய அதிர்ஷ்டம் கிடச்சிது. என்ன ஏதோ ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் இருந்த ஃபீலிங் ஆக்சுவலி. உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ட்ராவலிங் வந்து ஆக்சுவலி ஹீல் பண்ணும். தட்ஸ் த பெஸ்ட் தெரப்பின்னு நான் யூஸ்வலாக சொல்ல. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ இருக்கிற வரைக்கும் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரசிச்சுட்டு போகணுன்னு நினைப்பேன். ஸோ என்னுடைய ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட் வந்து ஸ்னோஃபால் வந்து பார்க்கணுன்றது லாங் டைம் விஷ் ஆக்சுவலி. அண்ட் டச் வுட் ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ என்னது புத்தம் புது பூமி வேண்டும் அந்த மாதிரி இருந்தது. செம்ம ஆட்டம் போட்டோம் ஆக்சுவலி. இந்த வீடியோவில் கொஞ்சம் தான், ஆனால் நான் என்ஜாய் பண்ணது நிறைய, ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அண்ட் நக்ஷும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணான். வினோவுமே வந்து குட்டி பாப்பா போல் வந்து இறங்கி ஸ்னோ எல்லாம் எடுத்து போட்டு செம்மையாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார். நாங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை, நாங்கள் இருந்த எங்களோட ஆர்ச்சிட் ரிசார்ட்லேயே வந்துட்டு அந்த ஸ்னோஃபால் வந்து இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மணாலிக்கு ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா ஸ்னோஃபால் என்றைக்கு ஆகுதோ அன்றைக்கி அந்த டேட்டை வந்து ஏர்லியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளால் வந்துட்டு புக் பண்ணி போய் பார்க்க முடியுமான்னு ஷுவர்லி நாட் ஆக்சுவலி. என்னென்னா வந்து சும்மா ஒரு 2 to 3 years பேக்லாம் எப்பப்போல்லாம் எந்தெந்த சீசனில் ஸ்னோஃபால் ஆகுதுன்ற மாதிரி மோஸ்ட்டாக ஜான் அண்ட் ஃபெப்ரில் வந்து ஸ்னோஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னதுனால வந்துட்டு நாங்கள் அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் லக்கிலி வந்து ஸ்னோஃபால் ப்ரெடிக்ஷனில் நாங்கள் இருந்த டேட்டில் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் Day 4 கிளம்புறதா பிளான் இருந்தது. Day 3ல் வந்துட்டு எங்களுக்கு இந்த ஸ்னோஃபால் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், ரிசார்ட்லேயே இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சோம். அண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பயங்கர ஹெவியாக அந்த ஸ்னோஃபால்ஸ் வந்து கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால்லாம் வந்து இதுவாகிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஏரியா பார்த்திங்கன்னா வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குல்ல. ஸோ கீழெல்லாம் ஹார்ட் ஐஸாக ஆகிடுச்சு ஆக்சுவலி. அது அப்படியே கொஞ்சம் இறுக்கமாக கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ ஃபைனல் கிளிப்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு நாங்கள் பிக்ஸ் எடுத்தது தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். சாரி ரொம்ப பிரேக் கழிச்சு நான் வீடியோஸ் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். டைம் கன்சிஸ்டன்சினால தான் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு நடுவில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.